மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இறையாசிர் நிறைந்த அன்பான வணக்கங்கள். எங்களுடைய யாழ்ப்பாண மறைமாவட்டத்திலே பணியாற்றுகின்ற மறைமாவட்ட குருக்களாகிய நாங்கள் எங்களுடைய பாதுகாவலராக புனித ஜோன் மரிய வியன்னியை கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் 4ஆம் திகதி எமது மறைமாவட்ட குருக்கள் எல்லாரும் ஆயர் இல்லத்திலே ஒன்று கூடி புனித ஜோன் மரிய வியன்னியினுடைய திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டுகளை பற்றி சிந்திப்பதும் எமது வழக்கமாகும். குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே புனித ஜோன் மரிய வியன்னியினுடைய வழிநடத்தல் என்னுடைய குருத்துவ பணியை நிறைவாக செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. குறிப்பாக அவர் எங்களுக்கு தரப்பட்டுள்ள மந்தைகளை நாங்கள் இரக்கத்தோடு வழிநடத்த வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றார். நாங்கள் பணியாற்றுகின்ற இடங்களிலே இருக்கின்ற மக்கள் எங்களிடமிருந்து அன்பையும் இரக்கத்தையும் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. புனித ஜோன் மரிய வியன்னி அப்படியான ஒரு வழிநடத்தலை எங்களுடைய மக்களுக்கு கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த புனிதருடைய வாழ்விலிருந்து நான் கற்றுக்கொண்ட இன்னுமொரு பாடம் என்னவென்றால், எங்களுடைய குருத்துவ பணி சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அல்லது அர்த்தமுள்ள ஒரு பணியாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது எங்களுடைய ஆழமான தனிப்பட்ட சுப வாழ்வு. சுப வாழ்வு இல்லாமல் எங்களுடைய பணிகள் பயன் கொடுக்கின்ற பணிகளாக அமையாது என்பதை அவரிடமிருந்து நான் தெளிவாக கற்றுக்கொண்டேன். அதே வேளையிலே என்னுடைய வாழ்விலும் இந்த செபத்தோடு கூடிய பணி வாழ்விலே இருக்கின்ற அந்த மேன்மையை பற்றி மிகவும் தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே புனித ஜோன் மரிய வியன்னியினுடைய வழிகாட்டலும் குருக்களாகி எங்களுக்கு அவர் காட்டியிருக்கிற அந்த முன்மாதிரியான வாழ்வும் நாம் எங்களுடைய குருத்துவ வாழ்வை சிறப்பாக நிறைவாக வாழ உதவி செய்கிறது. இன்னும் மேலாக அருட்சாதன வாழ்விலே நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மக்களுடைய வாழ்வுக்கு தேவையான அருட்சாதனங்களை நாங்கள் எப்பொழுதும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இப்படியான நல்ல படிப்பினைகளை புனித ஜோன் மரிய வியன்னி எங்களுக்கு மிகவும் அழகாக சொல்லி தந்திருக்கிறார். குருக்களாகிய நாங்கள் இவருடைய இந்த முன்மாதிரியை படிப்பினையை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது எங்களுடைய குருத்துவ பணி வாழ்வு அர்த்தமுள்ளதாக மக்களுக்கு பயன் கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த வேளையிலே புனித ஜோன் மரிய வியன்னி எங்களையும் எல்லா குருக்களையும் மக்களையும் ஆசீர்வதிக்க எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று அவருடைய பரிந்துரையை உங்கள் எல்லாருக்காகவும் மன்றாடுகின்றேன். நன்றி, வணக்கம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புனித ஜான் மரிய வியன்னி அவர்கள் குருக்களை பற்றி பல விடயங்களை பேசியிருக்கிறார். குருக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையினாலே எங்களுக்கு கற்பித்தார். அதில் எனக்கு பிடித்த ஒரு வரவிலக்கணம் என்னவென்றால், A priest must be like a lamp burning beside the tabernacle, burning bright, always consumed. அதாவது ஒரு குருவானவர் எப்படி ஆனவர் என்றால், நற்கருணை பேழைக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு விளக்கை போன்றவர். எப்பொழுதும் பிரகாசித்து எரிய வேண்டியவர், எப்பொழுதும் தன்னையே தற்கொடையாக அளிக்க வேண்டியவர். ஆகவேதான் குருத்துவத்தில் அவர் எனக்கு படிப்பிக்கின்ற முதலாவது விடயம், ஒரு குருவானவர் நற்கருணைக்கு அருகிலே இருக்க வேண்டிய ஒருவராக இருக்கின்றார். ஆகவேதான் புனித ஜோன் மரிய வியன்னி பல மணித்தியாலங்களை நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அவர் செலவழித்தார். ஆகவே குருவானவருடைய செவ வாழ்வு மிக மிக முக்கியமானது என்பதை இந்த வரவிலக்கணம் முதலாவதாக எனக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக, ஆல்வேஸ் பேர்னிங் பிரைட். எப்பொழுதும் ஒரு குருவானவருடைய வாழ்வு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும்.
மோயிசனுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அவர் ஒவ்வொரு முறையும் சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே போகிற பொழுது அந்த சந்திப்பு கூடாரத்தில் இறைவனை சந்தித்து விட்டு வெளியிலே வருகிற பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அதே போலதான் ஒவ்வொரு குருவும் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிற பொழுது அவருடைய முகம் பிரகாசித்து எறிய வேண்டும். ஆகவே இரண்டாவதாக ஒரு குருவனுடைய வாழ்வு மிக பெரும் ஒளியாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் ஆல்வைஸ் கன்சியூம்டு, அதாவது தண்ணியே கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த விளக்கு நற்கருணைக்கு அருகிலே இருந்து எப்பொழுதும் தண்ணியே கொடுத்து கொண்டிருப்பது போல, தற்கொலையாக கொடுத்து கொண்டிருப்பது போல, தாரை வாத்து கொடுத்து கொண்டிருப்பது போல ஒரு குருவனுடைய வாழ்வும் மற்றவர்களுக்கு தன்னை கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அவருடைய நேரமாக இருக்கலாம், அவருடைய சௌகரியமாக இருக்கலாம், அவருடைய திறமைகளாக இருக்கலாம், ஆற்றல்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஒருவராக குரு இருக்க வேண்டும். அவருடைய புனித மரிய ஜான் வியானுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கிற பொழுது அவர் தன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு முற்றுமுழுதாக கொடுத்தார். 12 மணி தொடக்கம் 16 மணி வரை அவர் பாவசங்க தொட்டியிலே இருந்து அவர்களுடைய வாழ்வை கொடுத்தார் என்றால், நேரத்தை கொடுத்தார் என்றால், he was always consumed. ஆகவே இந்த நாளிலே அவர் எனக்கு தருகின்ற வரவிலக்கணம், எனக்கு பிடித்த வரவிலக்கணம், என்னுடைய குருத்துவ வாழ்வை உருவாக்கிய வரவிலக்கணம், a priest must be like a lamp burning beside the tabernacle, always burning bright, always consume. ஒரு குருவானவர் நற்கருணை கருகிலே இருக்கின்ற ஒரு விளக்கை போன்றவர், எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டியவர், எப்பொழுதும் தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக கொடுக்க வேண்டியவர். ஆகவே இவ்வாறான ஒரு குருத்துவத்தை எங்களுடைய மறை மாவட்டங்களிலே குருக்கள் வாழ வேண்டும், குருக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாங்கள் குருக்களுக்காக செபிப்போமாக. மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எபேசு 6:10 கூறுவது போல, நாம் ஆண்டோடு இணைந்திருந்தால் அவரால் வலுவூட்டம் ஆற்றலும் பெற்று வலிமை பெற்றவர்களாக வாழ்வோம். எனது 47 குருத்துவ வாழ்விலே ஆண்டோடைய வலிமைதான் என்னை இவ்வளவு காலமும் தாங்கிச் சென்றிருக்கின்றது. குருத்துவ வாழ்வு என்பது இலகுவானது அல்ல என்பதை என்னுடைய வாழ்க்கை அனுபவம் எனக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. என்னுடைய குருத்துவ வாழ்விலே தனிமை உணர்வு, பலவிதமான போராட்டங்கள், விரக்தி மனப்பான்மைகள், இவற்றினூடாக பயணித்திருக்கின்றேன். இவற்றின் மத்தியிலும் நான் குருத்துவத்தை தேர்ந்தெடுத்ததை கிட்டு நான் மகிழ்ந்திருக்கிறேனே ஒழிய அதை இட்டு நான் கவலைப்படவில்லை. பங்குப்பணி வாழ்விலே மக்களோடு பணியாற்றுவது என்பது இலகுவான காரியமல்ல. என்னுடைய நம்பிக்கை நான் எந்த பங்கிலும் பணியாற்ற முடியும் என்பது என்னுடைய கடந்த கால அனுபவம் எனக்கு சிறப்பாக எடுத்து கூறுகின்றது. காரணம், மக்களோடு அவரோடு சேர்ந்து சேவை செய்வதன் வழியாக, அவளுக்கு அன்பு சேவை செய்ய நான் என்னை அர்ப்பணிப்பதன் வழியாக, அதை அவர்கள் நேரடியாக பார்க்கின்ற பொழுது, இன்னும் சிறப்பாக நாங்கள் நீதி நடுநிலைமை வகிக்கின்ற பொழுது எந்த ஒரு வகையில் எந்த ஒரு மக்களும் எங்களை புறக்கணிக்க மாட்டார்கள். ஆனால் சாதாரணமாக மனுஷ ரீதியிலே அவர்கள் எல்லா வேளையிலும் என்னை வரவேற்றதோ அல்லது எல்லா வேளையிலும் என்னை உற்சாகப்படுத்தியதோ கிடையாது. குறிப்பாக ஆலயங்களில் இருக்கக்கூடிய அர்ப்பணி சபைகள் அல்லது இறை மக்களுடைய ஒவ்வொரு குழுக்கள் தங்களுடைய விருப்பங்களை, தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற முனைவார்கள். அந்த வழியில் நான் பங்குக்குருவாக அந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னோடு அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். சரியான காரணங்களை கூறி இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று அவருடன் நான் இறுக்கமாக இருந்தால் அவர்கள் என்னோடு ஒத்து வருவார்கள். ஒத்து வந்ததை நான் அனுபவித்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த பங்கு வாழ்க்கையிலே மக்களோடு பணியாற்றுகின்ற பொழுது அவருடைய பல சவால்களை நான் சந்தித்திருக்கின்றேன். குறிப்பாக ஏற்றுக்கொள்ளாமை, புரிந்துணர்வாமை அல்லது தனிப்பட்ட விடப்பட்ட நிலை, இப்படியான அனுபவங்கள் கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும் இறை வலிமை, இறை அருள் எனக்கு துணை செய்திருக்கின்றது. என்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலே இறை அருளை அதிகமாக அனுபவிக்கிறவன் வாய்ப்பை தந்திருக்கின்றார். என்னுடைய குருத்துவ வாழ்வினுடைய தனிமையை போர்க்க பொழுதுபோக்களை நான் கையாள்வது உண்டு. குறிப்பாக ஒரு சிறிய வாழைத்தோட்டம் அல்லது கோழிகளை வளர்க்கிறது அல்லது சிறு பிள்ளைகள் உரையாடுவது போன்றதன் வழியாக
தனிமையை போர்க்க முயற்சித்திருக்கின்றேன். நான் புனிதர் என்று சொல்ல வரவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் பலங்களும் பலவீனங்களும் உண்டு. அவற்றினூடாக நான் பயணித்து இறைவனுடைய அருளை, இறைவனுடைய ஆற்றலால் மக்களுக்கு உரிய சேவையை ஆற்றுவதை நான் முனைப்பாக செயல்பட்டிருக்கின்றேன். எனது குருத்து வாழ்விலே என்னை இந்த பல சவால்கள் மத்தியிலே என்னை வழிநடத்தி என்று சொன்னால், இறைவன் ஒன்றிக்க நான் முயற்சி எடுத்த தனி சபம். காலையில் எனது நேரங்களை நான் சிறிய அப்பியாசங்கள், சில தியானங்கள், நல்ல நேர்மறையான எண்ணங்களை வரவழைத்து அந்த நாளுக்குரிய சக்தியை, ஆற்றலை பெற்றதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அந்த வழியாக அந்த நாளினுடைய பணிகளை செய்வது எனக்கு இலவாக அமைந்ததை நான் கண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய குருத்துவ வாழ்வு பலவிதமான சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் இந்த மக்களோடு பணியாற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். மக்களை வழிநடத்தி அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நெறிப்படுத்துவதிலே சந்தோஷம் அடைந்திருக்கிறேன் என்று நான் பெருமிதத்தோடு கூறிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். புனித மரிய ஜான் வியானி பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராக திரு அவையாலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார். மறை மாவட்ட குருக்களின் பாதுகாவலராகவும் அவர் திகழ்கின்றார். மறைமாவட்ட குருக்கள் உடைய பணி அந்தந்த பங்குகளிலே இறைமக்களோடு அவர்கள் வாழ்ந்து இறைமக்கள் மத்தியிலே இறைவனுடைய வார்த்தையை மனூறு எடுக்க அவர்கள் செய்கிற அருட்சாதன நிறைவேற்றம், அருட்சாதன பணி வாழ்வு அவர்களை புனிதப்படுத்தி அவர்களுடைய ஆன்மீகத்தை வளப்படுத்துகிறதாக அமைந்திருக்கிறது. ஒரு பங்கு குரு, மறைமாவட்ட குரு தனது பங்கு தளத்திலே அவர் தினமும் செய்து கொண்டிருக்கிற ஈடுபாட்டிலே இணைந்திருக்கின்ற பணி வாழ்விலே அவரும் இறைமக்களை தூய்மைப்படுத்துகிற அதே வேளையிலே தானும் முழுமையாக தூய்மைப்படுத்தப்படுகிற, புனிதப்படுத்தப்படுகிற செயற்பாடு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பங்கு குரு அருட்சாதனங்களை இறைமக்களுக்கு வழங்குகிறவராக பங்கு தளத்திலே பணியாற்றி கொண்டிருப்பார். அருட்சாதனங்களின் ஊற்றும் உச்சமுமாக விளங்குகிற திருப்பலியை தினமும் ஒப்புக்கொடுக்கிற அதே வேளையிலே திருமுழுக்கில் தொடங்கி நோயில் பூசுதல் இறுதிச் சடங்கு வரை அந்த தான் எந்த மக்களுக்கு மத்தியிலே அந்த பங்கிலே பணிபுரிகிறாரோ அந்த மக்களுக்கு அருட்சாதனங்களை வழங்கி அந்த அருட்சாதனங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அதே நேரத்திலே அவரும் புனிதத்துவத்திலே வளருகிறவராகவும் இறைமக்களை புனிதப்படுத்துகிறவராகவும் திகழ்கின்றார். பங்கு மக்களுடைய மத்தியிலே அவர் அருட்சாதனங்களை நிறைவேற்றுகிற போது இறைவார்த்தையை மனூறு எடுக்க பண்ணுகிற ஒரு நிலையையும் அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து இறைமக்களுக்கு எல்லா அருட்சாதனங்களின் பொழுதும் அந்த வார்த்தையை எடுத்துரைக்கிற போதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இறைமகன் மனூறு எடுப்பதை அவர்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவை உலகிற்கு கொடுப்பதிலும் அதன் மூலமாக இறைமக்களை தூய்மைப்படுத்துவதிலும் அதன் மூலமாக தானும் புனிதப்படுத்தப்படுவதிலும் மறைமாவட்ட குருக்களுடைய ஆன்மீகம் அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே மக்களோடு அவர்களுடைய அனைத்து வாழ்வு நிலைகளிலும் ஒன்றித்தவராக மறைமாவட்ட குரு தனது ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நன்றி. மாதா தொலைக்காட்சி சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புனித மரிய வியானி எவ்வளவு தூரம் பணி செய்தார், எவ்வளவு தூரம் அவர் தாழ்ந்து போனார் என்பது நாங்கள் அறிந்தது. ஆனாலும் அவரளவு எங்களால் தாழ்ந்து போக முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. என்றாலும் அவரை முன்மாதிரியாக கொண்டு நான் செய்ய முற்பட்டதை பற்றி உங்களோடு கலந்து பேச விரும்புகிறேன். இந்த வாழ்வுக்கு என்னை பலர் உருவாக்கினாலும் இரண்டு முக்கியமான
பேராண்மைகளை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஒன்று, என்னுடைய முன்னாள் ஆயர் தியோகு பிள்ளை ஆண்டகை. அவர் எனக்கு சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, எக்காரணம் கொண்டும் என்னுடைய புள்ளிகளை படிக்கிற பொழுது 80க்கு மேல் எடுக்கக்கூடாது என்று சொன்னார். காரணம், அவர் சொன்னார், எங்களுக்கு தற்பெருமை வந்துவிடும் என்று. ரெண்டாவதாக, எனக்கு முதல்வராக இருந்த அருத்தந்தை எஸ்ஜே இமானுவேல் அப்பொழுதும் ஒரு சுய விமர்சனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் எங்களுடைய பணி சரியாக அமையும் என்று. இந்த விதத்திலே நாங்கள் தொடங்கினோம். எங்களுடைய பணிகள் தொடங்குகிற பொழுது என்னுடைய உருவாக்கல் காலம் முடிந்து யாழ்ப்பாணம் பேராலயத்திலே பணிகளை தொடங்கின காலத்திலேயே 3 மாதத்தில் யாழ்ப்பாணத்தின் பெரும் இடப்பெயர்வு நடந்தது. இந்த இடப்பெயர்விலே நாங்கள் இடம்பெயர்ந்து போகவில்லை, சிலர் யாழ்ப்பாணத்திலே தங்கியிருந்தோம். எனக்கு ஒரு பெரும் பணி பாக்கியம் கிடைத்தது. அந்த நேரத்திலே கைவிடப்பட்டு அநாதைகளாக்கப்பட்ட வயோதிபர்களை பராமரிப்பதற்கு, அப்படி என்னால் பராமரிக்கக்கூடியதாக இருந்தது 99 வயோதிபர்களை. அதைவிட அதிலே 66 பேரை நான் என்னுடைய கரங்களாலேயே மண்ணிலே கிடங்கு வெட்டி தாட்டிருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய மடியிலே செத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பணி உருவாக்கமாக எனக்கு இருந்தது. அதே போல் பல்வேறு விதமான யுத்தங்களுக்கூடாக நாங்கள் நகர்ந்து வந்திருக்கிறோம். யாழ்ப்பாண இடப்பெயர்வு, சாவகச்சேரி யுத்தம், முல்லைத்தீவு யுத்தம், ஆணையரவு யுத்தம், கடைசி யுத்தம் என்று. இந்த யுத்தங்கள், என்னை சூழ இருக்கிற பொருட்களின் நிச்சயமற்ற தன்மை, ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை, எவ்வளவு தூரம் எங்களால் தாழ்ந்து போக முடியும் என்பதை, எங்களுடைய வறுமையை எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றன. அதேபோல் பல்வேறு விதமான மனித உரிமைகள் பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறோம். உயிர் போரளவுக்கு அந்த பணிகள் இருந்தாலும் ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக தன்னுடைய பணிகளுக்கு எங்களை பயன்படுத்தினார் என்கிறதை நான் கண்டிருக்கிறேன். இப்போ இந்த பணிகளுக்கூடாக நான் கண்டது, அதை புனித வியானியிலே நான் கண்டிருக்கிறேன். வறுமையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒன்றுமில்லாமல் இருக்கிறதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் மௌனமாக பணி செய்வது, வெளியில் எந்த அலட்டலும் இல்லாமல் ஆண்டவருடைய பணிகளை செய்வது. அதே போல் சாதாரணமாக இருப்பது, சாதாரண மக்களோடு அமைதியாக வாழ கற்றுக்கொள்ளுவது. குருத்துவ பணி என்பது வெறுமனே ஒரு பணி அல்ல, அது ஒரு பணி வாழ்வு என்கிற சொல்லை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. குருத்துவம் என்பது இறைவனுடைய ஒரு வாழ்வு, அதை நாங்கள் இங்கே வாழுகிறோம். வாழ ஆண்டவர் எங்களுக்கு தூண்டுதலாக இருக்கிறார். புனித மரிய வியானி ஒரு அழகான உதாரணமாக எங்களுக்கு இருந்திருக்கிறார். எங்களை சூழ இருக்கிறவர்கள் அந்த வாழ்விலே எங்களை காவி கொண்டு போகிறார்கள். அத்தகைய ஒரு வாழ்வு கிடைத்ததற்காக நான் எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். புனித ஜோன் மரிய வியன்னி என்னுடைய குருத்துவ பணியிலே பெரும் உந்து சக்தியாக எனக்கு இருந்து வருகின்றார். அன்றாடம் 2 தடவைகள் அவருடைய பரிந்துரையை நான் கேட்பதுண்டு. பங்கிலே எதை செய்வதென்றாலும் புனித ஜோன் மரிய வியன்னி எப்படியாக இதை செய்திருப்பார் என்று நான் கற்பனை செய்வதுண்டு. ஆயர் என்னை ஒரு பங்குக்கு அனுப்புகின்றார் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் என்னை அனுப்புவதாகவே நான் எண்ணிக்கொள்வதுண்டு. நான் அனுப்பப்படுகிற பங்கு மக்கள் படித்தவர்களோ படியாதவர்களோ, உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, பணம் படைத்தவர்களோ பணம் கொண்டிராதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் ஒரு சிறந்த மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் என்னை அனுப்புகின்றார் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆயர் கூட என்னை விரும்பி அனுப்பலாம், விருப்பமில்லாமல் அனுப்பலாம், ஏன் தண்டனையாக கூட என்னை அங்கு அனுப்பலாம். எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவர் எனக்கு தந்த பணித்தளமாகவே நான் ஏற்றுக்கொள்வதுண்டு. அந்த மக்களுக்கு நான் இரக்கத்தின் தந்தையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அவர்கள் எவ்வளவுதான் குறை குற்றங்கள் செய்தாலும், எனக்கு எதிராக கூட குறை குற்றங்கள் செய்தாலும் அவர்களை மன்னிக்கின்ற
மனப்பக்குவம் எனக்கு வேண்டுமென்று நான் புனிதரின் ஊடாக மன்றாடுவதுண்டு. இறைவனை எவ்வளவுத்துக்கு நாங்கள் அன்பு செய்கின்றோமோ அதே அளவுக்குத்தான் மக்களையும் அன்பு செய்ய முடியும் என்பதும் எனது நம்பிக்கையாக இருக்கின்றது. எப்பொழுது நான் இறை அன்பிலே இருந்து விலகிச் செல்லுகின்றேனோ அல்லது அந்த இறை அன்பிலே தளர்வடைகின்றேனோ அந்த வேளையிலே எனது பங்கின் எங்கோ ஒரு மூலையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை எழுந்து வருவதை நான் காண்பதுண்டு. அவ்வாறு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நான் என்னைத்தான் கேள்வி கேட்பேன், ஏன் இந்த பிரச்சனை வருகின்றதென்று. அப்போது நான் கண்டு கொள்ளுகின்ற ஒரு விடை, ஆண்டவருடைய அன்பிலே இருந்து நான் விலகிச் செல்லுகிறேன் என்பதே ஆகும். அந்த வேளையிலே திரும்பவும் புனித ஜோன் மரிய வியன்னியிடம் அருள்வரத்தை கேட்டு திரும்பவும் இறை அன்பிலே நான் திரும்பி வர அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதுண்டு. இவ்வாறு இறைவனை அன்பு செய்வதன் மூலமாக மக்களை அன்பு செய்து அந்த மக்களை இறைவனிடம் கூட்டிக் கொண்டு வர புனித ஜோன் மரிய வியன்னி அருள் புரிய வேண்டுமென்று எப்பொழுதும் எங்களுக்காக மன்றாடுவாராக. நன்றி. உலகெங்கும் பறந்து வாழும் மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் வாழ்வில் புனித ஜோன் மரிய வியானி இந்த நிகழ்விலே என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குருவாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் பணியாற்றிய பணித்தளங்கள் ஒரு சில பணித்தளங்களாக இருந்தாலும் ஏராளமான அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். மக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். எளியவர்கள் அவர்கள் மட்டிலே நான் அற்புதமான பணிகள் ஆற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டும் நின்று விடாமல் புனித ஜோன் மரிய வியானி மறைமாவட்ட குருக்களுடைய பாதுகாவலர், அவருடைய இந்த வழிகாட்டல் அல்லது அவருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு என்னுடைய பணித்தளத்தில் நான் பணியாற்றுவதற்கு பெரும் உதவிகள் புரிந்திருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல் நான் பணியாற்றிய பங்குத்தளங்கள் ஒரு கொஞ்சம், ஆனால் நிறைய அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். அதிலும் சிறப்பாக இந்த வன்னி பகுதியிலே, இலங்கையிலே வன்னி பகுதியிலே முள்ளிவாய்க்கால் என்கின்ற இடத்திலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த யுத்தத்திலே இறுதி வரை மக்களோடு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை நான் பெரியதொரு பாக்கியமாக கருதுகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை துன்பப்படுகிற மக்களுக்கு வெளிக்கொணருகிற ஒருவனாக நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆகவே அந்த பணிக்காலத்திலே பயங்கரமான யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலம், ஏராளமான மனிதர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலம், பட்டினியாலை வாடிய காலம், உயிருக்கு ஆபத்து நிறைந்த காலம். அந்த சண்டைக்களங்களில் நாங்கள் பணியாற்றுகிற போது பல வேளைகளிலே புனித ஜோன் மரிய வியானி ஒடுக்கப்பட்டவர்களோடு இருந்தார், ஏழைகளோடு இருந்தார். அப்படி அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு நினைக்கிற போது நானும் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் கிடைத்தது. இந்த சண்டை முடிந்து நாங்கள் வெளியில் வருகிற போது எங்களை பார்த்து பலர் குற்றம் சொன்னார்கள், நீங்கள் ஏன் இறுதி வரை அந்த சண்டை காலத்தில் நின்றீர்கள் என்று சொல்லி. எனக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வந்தது. ஜோன் மரிய வியானி அல்லது ஆண்டவர் இருந்திருந்தால் நிச்சயமாக இதைத்தான் தெரிவு செய்திருப்பார். நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களோடு தான் பணியாற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பை நாங்கள் எங்களுடைய குருத்து வரப்பொழிவில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் செய்தது சரி என்கின்ற ஒரு மன நிறைவு எனக்கு கிடைத்தது. அது பிறகு நாங்கள் ஒரு அந்த யுத்தம் நடைபெற்று முடிந்த பிற்பாடு நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். அவர்கள் பெருமையாக சொல்லுவார்கள், எல்லோரும் கைவிட்டு போன பிற்பாடும், எல்லா மதத்தில் இருக்கிறவர்களும் தங்களை கைவிட்டு போன பிற்பாடு கத்தோலிக்க சமயத்தில் இருக்கிற குருக்கள்லாம் எங்களோடு அந்த இடத்துல இறுதி கணம் வரையில் இருந்தார்கள் என்று சொல்லி இப்பொழுதும் பலர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்கிறோம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை என்னுடைய பணி வாழ்விலே, என்னுடைய பணிக்களத்திலே நான் முன்னின்று அல்லது நான் அர்ப்பணிப்போடு செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். மறைமாவட்ட குருக்களுடைய பாதுகாவலராகிய புனித ஜோன் மரிய வியானி எனக்கு நிறைவான வழிகாட்டலை தந்திருக்கிறார். அவருடைய அற்புதமான ஒரு வாழ்வு இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சிறப்பாக அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்தும் நாங்கள் பணியாற்றுகிற போது எளியவர்கள் மத்தியிலே நாங்கள் அதிக அக்கறை கொண்டு கஷ்டப்பட்டவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியிலே நாங்கள் விழிப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை தொடர்ந்தும் புனித ஜோன் மரிய வியானி எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்.